இன்னைக்கு தேதியில 20000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்குள்ள ஒன் ஆஃப் த பெஸ்ட் மொபைல் அப்படினா Redmi Note 10 Pro சொல்லலாம். யாருமே வாங்க முடியாத ஒரு மொபைல் அப்படினாலுமே Redmi Note 10 Pro சொல்லலாம். இந்த மொபைலோட சேல் நடக்குதா நடக்கலையா அப்படிங்கறதே தெரியல. அந்த அளவுக்கு தான் ஃபிளாஷ் சேல் வந்து நடத்திட்டு இருக்காங்க. அது நமக்கு தேவையில்லாத விஷயம். இருந்தாலும் அப்படிப்பட்ட Redmi Note 10 Pro ஓட மொபைலோட டீடைல்டான ரிவ்யூ போடுங்க bro அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான பேர் வந்து நம்மளுடைய சேனல்ல கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு காரணம் என்ன 20000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்குள்ளே யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு ஸ்பெக்ஸ் வந்து இந்த மொபைல்ல கொடுத்திருந்தாங்க. அப்படிப்பட்ட இந்த Redmi Note 10 Pro ஓட unboxing and detailed review தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். The Redmi Note 10 Pro mobile வந்து review unit கிடையாது. இது வந்து ஒரு retail unit. இந்த மொபைல் நமக்கு ஆஃபர் பண்ணது அப்படினு பாத்தீங்கன்னா Rich Mobile அப்படிங்கற ஒரு ஷாப்ல இருந்து தான் ஆஃபர் பண்ணிருக்காங்க. அவங்க கிட்ட இதே மாதிரி Redmi, Realme நிறைய பிராண்ட் மொபைல்ஸ் வந்து அவேலபிளா இருக்கு. நீங்க ஏதாவது அவங்க கிட்ட மொபைல் வாங்கணும் அப்படினு நினைச்சீங்கன்னா அவங்களோட கான்டாக்ட் நம்பர் வந்து இங்க ஸ்கிரீன்லயே இருக்கு, டிஸ்கிரிப்ஷன்லயே இருக்கு. தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணி பாருங்க. இப்போ இந்த Redmi Note 10 Pro ஓட unboxing முதல்ல பார்த்துட்டு வந்துருவோம். பாக்ஸ் அப்படினு பார்த்தா புதுசா இங்க எதுவும் டிஃபரண்டாலாம் கொடுக்கல. எப்பவும் போல இந்தியாஸ் நம்பர் 1 ஸ்மார்ட்போன் பிராண்ட் அப்படிங்கறத போட்டுருக்காங்க. மேட் இன் இந்தியா அப்படினு ஹைலைட் பண்ணிருக்காங்க. அப்புறம் மொபைலோட டிசைன் இருக்கு. கீழ வந்து 120 Hz AMOLED டிஸ்ப்ளே, 64 மெகாபிக்சல் குவாட் கேமரா அப்படிங்கறத ஹைலைட் பண்ணிருக்காங்க. ரியர்ல முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஹைலைட் பண்ணிருக்காங்க. கீழ மேட் இன் இந்தியா அப்படின ரெட்ல வந்து ஹைலைட்டா போட்டுருக்காங்க. இப்போ பாக்ஸ் ஓபன் பண்ணுவோம். பாக்ஸ் ஓபன் பண்ணோம் அப்படினா டிசைன்ட் பை Redmi அப்படினு போட்டுருக்காங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் Redmi மொபைல வேற யாராவது டிசைன் பண்ணிருப்பாங்க போல. இப்போதான் Redmi டிசைன் பண்றாங்களோ அப்படிங்கற ஒரு டவுட் வருது. ஏன்னா டிசைன் பை Redmi அப்படினு அவங்களே போட்டுக்கறாங்க. Redmi மொபைல அவங்க தான டிசைன் பண்ண போறாங்க. அதை எடுத்தோம் அப்படினா ஒரு குட்டி பாக்ஸ் மாதிரி இருக்கு. அதை ஓபன் பண்ணா ஒரு சிம் எஜெக்டர் டூல் இருக்கு. அதுக்குள்ள வந்து ஒரு யூசர் மேனுவல் இருக்குது. அது போக ஒரு TPU கேஸ் கொடுத்திருக்காங்க. நல்ல ஒரு குவாலிட்டியான TPU கேஸ் கொடுத்திருக்காங்க. பியூர் ஒயிட்ல தான் இருக்குது. இதுக்கு அப்புறம் பாக்ஸ்க்குள்ள பார்த்தோம் அப்படினா Redmi Note 10 Pro மொபைல் இருக்குது. சோ மொபைல் எடுத்து கவரை பிரிச்சோம் அப்படினா Redmi மொபைல் எடுக்கிற மாதிரியான ஒரு ஃபீலே இல்ல. எப்பவுமே Redmi மொபைல் எடுத்தோம் அப்படினா weight வந்து அதிகமா தெரியுற மாதிரி இருக்கும். பட் இந்த மொபைல் வந்து ஓரளவு நார்மலான weight மாதிரியான ஃபீல் வந்து நம்மளால உணர முடியுது. மொபைலோட ரியர் டிசைன் நம்மள ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுது. அத பத்தி அப்புறம் டீடைலா டிஸ்கஸ் பண்ணுவோம். இதுக்கு அப்புறம் பாக்ஸ்க்குள்ள பார்த்தோம் அப்படினா ஒரு 33 வாட் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்திருக்காங்க. ஒரு டைப் C சார்ஜிங் கேபிள் கொடுத்திருக்காங்க. அவ்வளவுதான் பாக்ஸ்க்குள்ள. வேற எதுவுமே இல்ல. இப்போ மொபைலை பத்தி டீடைலா பார்ப்போம். முதல்ல பிளேஸ்மென்ட் பார்த்துட்டு வந்துருவோம். இங்க டாப்ல பார்த்தோம் அப்படினா 3.5 mm ஜாக் கொடுத்திருக்காங்க. டாப்லயும் ஒரு ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்திருக்காங்க. அதுக்கு அப்புறம் IR பிளாஸ்டர். எப்பவுமே Redmiயோட ஒரு ஹைலைட்டான விஷயம் என்ன எல்லா மொபைலுமே IR பிளாஸ்டர் கொடுத்துருவாங்க. 10000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு மேல அது வந்து இந்த மொபைலையும் கொடுத்திருக்காங்க. ரைட் சைடுல வந்தோம் அப்படினா வால்யூம் அப் டவுன் பட்டன் இருக்கு. கீழ பவர் பட்டனோட ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்திருக்காங்க. பாட்டம்ல வந்தோம் அப்படினா இங்கேயும் ஒரு ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. சார்ஜிங் போர்ட் டைப் C கொடுத்திருக்காங்க. இங்க ஒரு மைக் கொடுத்திருக்காங்க. அப்படியே நம்ம லெஃப்ட் சைடுல வந்தோம் அப்படினா இங்க சிம் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. டுயல் சிம் வித் டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. அதனால ஸ்டோரேஜ் கம்மியான வேரியன்ட் வாங்குனீங்கனாலும் உங்களுக்கு பெருசா ப்ராப்ளம் கிடையாது. அடுத்ததா இங்க டிசைன் அப்படினு பாக்கும்போது ரியர்ல பாக்கும்போது ஒரு டிஃபரண்டான டிசைன் எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படிலாம் சொல்ல முடியல. எப்பவும் நார்மலா கொடுக்கிற மாதிரியான ஒரு கலர் டிசைன் தான் இருக்குது. ஆனா இந்த கலர் வந்து ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுது. அதுவும் இங்க கிளாஸ் பேக் கொடுத்திருக்காங்க. பட் கொரில்லா கிளாஸ் ப்ரொடக்ஷன்லாம் கிடையாது. அத கம்பெனி வந்து அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணல. பட் ரியர் வந்து கிளாஸ் கொடுத்திருக்காங்க. இங்க Redmi அப்படினா அவங்களுடைய பிராண்ட் நேம் வந்து சின்னதா போட்டிருக்காங்க. Realme அளவுக்கு பெருசாலாம் போட்டுக்கல. சோ அது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படினு சொல்லலாம். இங்க கேமரா வந்து ஒரு டிஃபரண்டான டிசைன்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. எப்பவும் கொடுக்கிற மாதிரி இல்லாம அந்த மொத சென்சாரை மட்டும் பெருசா கொடுத்து அப்புறம் கீழ ரெண்டு சின்ன சென்சார் அது கீழ சின்னது அப்படினு கொடுத்து அதுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு இங்க சைடுல ஃபிளாஷ் அப்புறம் அல்ட்ரா பிரீமியம் அப்படின்லாம் கொடுத்து ஓரளவு ஒரு டிஃபரண்டான கேமரா டிசைன் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது வந்து நல்லாவே அட்ராக்ட் பண்ணுது அப்படினு சொல்லலாம். சோ ரியர் டிசைன் வந்து நல்ல ஒரு பிரீமியமான லுக் கொடுக்குது. அது போக ஃபிங்கர் பிரிண்ட்லாம் கேப்சர் பண்ணல. ஒரு நல்லாவே ஒரு டிசைன் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது போக இந்த மொபைல் வந்து ஒரு நல்ல பெரிய டிஸ்ப்ளே கொடுத்திருந்தாலுமே மொபைல கையில எடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து பெருசா இல்ல. ஓரளவு டீசென்ட்டான வெயிட்ல தான் இந்த மொபைலை டிசைன் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதுலயும் சூப்பரா பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி இங்க ஃப்ரண்ட்ல வந்து அப்படினா இங்க டிஸ்ப்ளே 6.67 இன்ச் அப்படிங்கிற ஒரு பெரிய டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. டிஸ்ப்ளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பாக்கும்போது இங்க வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அது போக இந்த டிஸ்ப்ளே 20000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்குள்ள சூப்பர் AMOLED டிஸ்ப்ளே கொண்டு வந்திருக்காங்க. Full HD Plusல கொண்டு வந்திருக்காங்க. பெரும்பாலும் 20000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்குள்ள நிறைய மொபைல்ஸ்ல வந்து சூப்பர் AMOLED டிஸ்ப்ளே இருக்குல்ல bro. அதுல என்ன ஹைலைட் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க 120 Hz refreshing rate கொடுத்திருக்காங்க. பெரும்பாலும் 25000 ரூபாய்க்கு மேல போனீங்கன்னா மட்டும் தான் AMOLED டிஸ்ப்ளேல 90 Hz refreshing rate பார்க்க முடியுது. 30000 ரூபாய் இல்ல 40000 ரூபாய் அப்படி போனா தான் 120 Hz refreshing rateலாம் பார்க்க முடியும். அந்த விஷயத்தை வெறும் 16000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு கொடுத்திருக்காங்க. அதுதான் இந்த டிஸ்ப்ளேயோட பெரிய ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம். டிஸ்ப்ளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பாக்கும்போது இங்க 1200 nits பிரைட்னஸ் கொடுத்திருக்காங்க. அதனால இன்டோர்ல பாக்கும்போதும் சரி இல்ல அவுட்டோர்ல பாக்கும்போதும் சரி இல்ல சன்லைட்ல பாக்கும்போதும் சரி டிஸ்ப்ளே வந்து நல்ல ஒரு பிரைட்டரான டிஸ்ப்ளேவா இருக்குது. எல்லாமே நல்ல டீடைல்டா வெயில்ல கூட நம்மளால பாத்துக்க முடியுது. அந்த அளவுக்கு ஒரு
ஒரு பிரைட்டான டிஸ்ப்ளே இருக்குது. அடுத்ததான் இங்க விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல ஒரு கலர்ஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. AMOLED டிஸ்ப்ளே அப்படினாலே விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ், மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும். சோ அந்த மாதிரியான விஷயங்களும் இந்த டிஸ்ப்ளேல நல்லாவே இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மாஸா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததான் இந்த டிஸ்ப்ளேல அந்த ரெஃப்ரெஷ் ரேட் வந்து 120 Hz அப்புறம் 60 Hz இந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷன் தான் கொடுத்திருக்காங்க. நடுவுல 90 Hz அப்படின்னு சூஸ் பண்ற மாதிரியும் ஒரு ஆப்ஷன் கொடுத்திருந்தாங்கன்னா பேட்டரி கொஞ்சம் அதிகமா ட்ரெயின் ஆகும்போது நம்மளால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். சோ அந்த மாதிரியான ஆப்ஷன் கொடுக்கல. ஆட்டோமேட்டிக்கா அட்ஜஸ்ட் ஆகுதா அப்படிங்கிறதும் அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா தெரியல. பட் 120 Hz 60 Hz அப்படிங்கிற மாதிரி ரெண்டு ஆப்ஷன் தான் இந்த டிஸ்ப்ளேல கொடுத்திருக்காங்க. சோ ஓவராலா டிஸ்ப்ளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் செம மாஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததான் இங்க கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரியர்ல குவாட் கேமரா செட்டப் கொடுத்திருக்காங்க. அதுல பிரைமரி சென்சாரா 64 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. சாம்சங்கோட GW3 அப்படிங்கிற ஒரு சென்சார் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் எப்பயும் போல ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ், 5 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சார், 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு குவாட் கேமரா செட்டப் வருது. இதுல பிரைமரி சென்சாரான அந்த 64 மெகாபிக்சலை யூஸ் பண்ணி நம்ம போட்டோ எடுக்கும்போது அந்த 64 மெகாபிக்சல் அப்படிங்கிறது சாஃப்ட்வேர்ல தனியா கொடுத்திருக்காங்க. அதை யூஸ் பண்ணி போட்டோ எடுக்கும்போது நல்ல ஒரு டீடைல்டான கலர்ஃபுல்லான போட்டோஸ் வந்து நம்மளால எடுத்துக்க முடியுது. கேமராவோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல லைட்டிங்ல எடுக்கும்போது ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நார்மலா போட்டோ எடுக்கிறதுக்கும் 64 மெகாபிக்சல்ல போட்டோ எடுக்கிறதும் அந்த ஜூம் பண்ணாம பார்த்தோம் அப்படின்னா பெரிய அளவுல டிஃபரன்ஸ் தெரியல. இருந்தாலும் நீங்க டீடைல்டா ஜூம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 64 மெகாபிக்சல்ல எடுக்கிற போட்டோஸ் வந்து ஜூம் பண்ணும்போது நல்ல ஒரு கிளியரான ஷார்ப்பான டீடைல்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. அடுத்து இங்க போர்ட்ரைட் ஷாட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதுவும் நல்ல பெர்ஃபெக்ட்டா ஒரு டீடைல்டான போட்டோஸ் எடுத்துக்க முடியுது. இருந்தாலும் அந்த எட்ஜஸ் எல்லாம் அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா இல்ல அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இங்க அல்ட்ரா வைட் ஆங்கிள் ஷாட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நார்மலா போட்டோ எடுக்கிறத விட அல்ட்ரா வைட் ஷாட்ஸ் எடுக்கும்போது கொஞ்சம் போட்டோ வந்து டார்க்கா விழுகுது. இது நிறைய மொபைல்ஸ்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம் தான். இந்த மொபைலே அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இருந்தாலும் நல்ல லைட்டிங்ல போட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா நல்ல ஒரு டீடைல்டான போட்டோஸ் வந்து எடுத்துக்க முடியுது. இது போக கேமரால நிறைய எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. நைட் மோட்ல போட்டோஸ் எடுத்துக்க முடியும், ஸ்லோ மோஷன்ல எடுத்துக்க முடியும். அது போக டுயல் வீடியோ மோட் அப்படின்னு ஃப்ரண்ட் கேமரா, ரியர் கேமரா இது ரெண்டையும் ஒரே டைம்ல யூஸ் பண்ணி எடுத்துக்கிற மாதிரியான ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. நிறைய பேர் வீலாக் பண்றவங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது போக வீலாக் மோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இது போக க்ளோன் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. இது நிறைய பேருக்கு பிடிக்கும். ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஒரே போட்டோல நீங்க 3 இடத்துல டிஃபரண்ட் பிளேஸ்ல நிக்கிற மாதிரி ஒரு போட்டோ எடுக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி எடுத்துக்க முடியும். ஆனா அது லேண்ட்ஸ்கேப் மோட்ல தான் எடுத்துக்க முடியுது. அது போட்டோ அண்ட் வீடியோ இது ரெண்டுமே எடுத்துக்க முடியுது. சோ இந்த மாதிரியான ஒரு ஃபீச்சர் வந்து ரொம்ப சூப்பரா இந்த மொபைல்ல இருக்குது. இது போக ப்ரோ மோட், ஃபில்டர்ஸ் அப்படின்னு கேமரால எக்கச்சக்கமான நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ கேமரா பத்தி டீடைல்டான ஒரு வீடியோ வேணுமா அப்படின்னா மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. நிறைய கமெண்ட்ஸ் வந்தது அப்படின்னா இந்த மொபைலோட கேமராக்கு மட்டுமே டீடைல்டா ஒரு வீடியோ போட முயற்சி பண்றேன். அடுத்ததா இங்க செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது இங்க ஒரு 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. இதுவுமே நல்ல லைட்டிங்ல ஒரு சூப்பரான போட்டோஸ் எல்லாமே கொடுக்குது. நல்ல ஒரு பிரைட்டரான டீடைல்டான செல்ஃபி போட்டோஸ் எல்லாமே இதை யூஸ் பண்ணி எடுத்துக்க முடியுது. செல்ஃபி போட்டோஸ் உடைய குவாலிட்டியும் ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நாய்ஸ் இதெல்லாம் தெரியல. கொஞ்சம் லோ லைட்ல எடுக்கும்போதும் கூட செல்ஃபி வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. சோ ஓவராலா செல்ஃபி கேமராவுடைய பெர்ஃபார்மன்ஸும் இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா இந்த மொபைலோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்க Snapdragon 732G அப்படிங்கிற ஒரு 8nm ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. இங்க Adreno 618 அப்படிங்கிற ஒரு GPU யூஸ் பண்ணிருக்காங்க. இதோட AnTuTu ஸ்கோர் அப்படின்னு பார்த்தோம்னா 3,10,000க்கு மேல வருது. இதோட கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஹை கிராபிக்ஸ்லயே ஹையர் எண்ட் கேம்ஸ் எல்லாமே விளையாட முடியுது. அதுவும் எந்த ஒரு லாகும் இல்லாம ரொம்ப சூப்பராவே பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். நம்ம கண்டினியூஸா கேம் விளையாண்டாலுமே பெரிய அளவுல ஹீட் தெரியல அப்படின்னு சொல்லலாம். ஆனா மொபைல்ல லிட்டில் பிட் வார்ம் தெரியுது. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய Redmi மொபைல்ஸ்ல எல்லாம் கொஞ்சம் ஹீட் வந்து எக்ஸ்ட்ராவா தெரியும். பட் அதை விட இந்த மொபைல் வந்து கம்மியா தெரியுது. நீங்க கண்டினியூஸா கேம் விளையாண்டாலும் லிட்டில் பிட் வார்ம் தான் இந்த மொபைல்ல இருக்குது. அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஹையர் எண்ட் கேம்ஸ்லாம் எந்த ஒரு லாகும் இல்லாம சூப்பரா இந்த மொபைல்ல விளையாட முடியுது. ஒரு சில நேரங்கள்ல மட்டும் தான் ஃப்ரேம் டிராப் பார்க்க முடிஞ்சது. அதுவும் ஹை கிராபிக்ஸ்ல விளையாடும் போது தான். மத்தபடி கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு ஒரு மாஸான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. மத்தபடி இந்த ப்ராசஸர் வந்து ஆப்பை ஹேண்டில் பண்றதும் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்குது. அதனால ஓவராலா இந்த பிரைஸ் செக்மென்ட்ல ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த மொபைல்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததான் இந்த மொபைல்ல சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்க்கும்போது லேட்டஸ்ட் வெர்ஷனான Android 11 ஓட MIUI 12 கொடுத்திருக்காங்க. MIUI ல எப்பவுமே எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்கும். அந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி Redmi மொபைல்ஸ் அப்படின்னா ஆட்ஸ் இருக்கும். இந்த மொபைல்ல ஆட்ஸ் இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் அந்த மொபைலை யூஸ் பண்ண வரைக்கும் பெரிய அளவுல ஆட்ஸ் இதெல்லாமே நம்ம பார்க்க முடியல. ஆனா இங்க நோட்டிபிகேஷன் வந்து கண்டிப்பா இருக்குது. எதுல இருந்து இருக்குது அப்படின்னா கெட் ஆப் அப்படினா அவங்களுடைய ஆப் ஸ்டோர் கொடுத்திருக்காங்க. அந்த ஆப் ஸ்டோர்ல இருந்து இதை இன்ஸ்டால் பண்ணுங்க, அதை இன்ஸ்டால் பண்ணுங்க, இதை ட்ரை பண்ணுங்க, அதை ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி டெய்லி ஒரு 2-3 நோட்டிபிகேஷன் வந்து அதுல கொடுத்துட்டே இருக்காங்க. அந்த ஆப்க்குள்ள போய் அதோட நோட்டிபிகேஷனை நீங்க ஆஃப் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா பெரிய அளவுல வேற ஏதோ நோட்டிபிகேஷனும் வரல. சோ அந்த விதத்துல இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இந்த மொபைல்ல கொஞ்சம் ஆட்ஸ் கம்மியா இருக்குது. பட் ஆட்ஸ் இருக்குது அப்படிங்கறத தவிர்க்க முடியாது. சோ இந்த ஆட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா இல்ல ரெடியூஸ் ஆகுமா அப்படிங்கறத அடுத்தடுத்த அப்டேட்க்கு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சோ ஆட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது உண்மைதான். அதே மாதிரி இந்த மொபைல்ல எக்கச்சக்கமான ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப் கொடுத்திருக்காங்க. முக்கியமா Xiaomiயோட ஆப்ஸை நிறைய கொடுத்திருக்காங்க. ஒரு சில ஆப் வந்து நம்மளால அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியுது. பட் Xiaomiயோட பெரும்பாலான ஆப் வந்து நம்மளால மொபைல்ல இருந்து அன்இன்ஸ்டால் பண்ண முடியல. அதுக்கான ஆப்ஷன் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரான சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த மொபைல்ல இருந்திருக்கும். அடுத்ததா இதோட மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மொபைல்ல டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து செம மாஸா இருக்கு. 2
ஸ்பீக்கர்லமே நல்ல லவுடா ஒரு சூப்பரான மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த இதுல கொடுக்குது. அதனால சாங் வந்து நீங்க அதிகமா விரும்பி கேட்பீங்க அப்படின்னா உங்களுக்கு Redmi Note 10 விட Redmi Note 10 Proல வந்து மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ அதனால மியூசிக் வந்து அதிகமா விரும்பி கேட்கறவங்களுக்கு இந்த மொபைல் வந்து பெட்டரான சாய்ஸா இருக்கும். அடுத்தது இதுல நெட்வொர்க் அண்ட் கால் குவாலிட்டி இதெல்லாம் பெருசா ப்ராப்ளம் கிடையாது. ஆனா ஒரு சில டைம்ல அந்த ப்ராக்சிமிட்டி சென்சார் வந்து அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா இந்த மொபைல்ல ஒர்க் பண்ணல. அத அடுத்து சாஃப்ட்வேர்ல அப்டேட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சில டைம்ல வந்து அது பெர்ஃபெக்ட்டா ஒர்க் பண்ண மாட்டேங்குது. அடுத்து இந்த மொபைல்ல ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அப்படின்னு பாக்கும்போது ரொம்பவே ஃபாஸ்டா ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். நம்ம மொபைல்ல வந்து கையை வச்சு எடுக்கிறதுக்குள்ள மொபைல் வந்து அன்லாக் ஆயிருது. அந்த அளவுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து ரொம்ப ஃபாஸ்டாவும் அக்யூரேட்டாவும் ஒர்க் பண்ணுது. அதே மாதிரி ஃபேஸ் அன்லாக் அப்படின்னு பாக்கும்போது டீசென்ட்டான லைட்டிங் இருக்கிற இடத்துல கூட ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ஒர்க் பண்ணுது. ஜஸ்ட் அந்த பட்டனை பிரஸ் பண்ண செகண்ட்லயே மொபைல் வந்து அன்லாக் ஆயிடுது. அந்த அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்டா இதோட ஃபேஸ் அன்லாக் ஒர்க் பண்ணுது. அடுத்து இதுல பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு பாக்கும்போது 5020 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. பாக்ஸ்க்குள்ளே அடாப்டரும் கொடுத்திருக்காங்க. ஏன்னா Redmi வந்து ஒரு சில டைம் வந்து கம்மியான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட அடாப்டர் கொடுத்துருவாங்க. பட் 33 வாட் இதுலயும் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மொபைலை நீங்க 0ல இருந்து சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 1 ஹவருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்குது. ஒரு 70ல இருந்து 80 நிமிஷம் வந்து ஃபுல் சார்ஜ் டைம் எடுத்துக்குது. இங்க பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பாக்கும்போது நிறைய பேர் இத பத்தி தான் क्वेश्चन கேட்டிருந்தாங்க. பேட்டரி ட்ரெயின் ஆகுதா ப்ரோ? ஏன்னா 120 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் இருக்கிறதுனால பேட்டரி வந்து சர்ன்னு இறங்கிடுது ப்ரோ. நான் மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பேட்டரியில நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. சோ நான் யூஸ் பண்ண வரைக்கும் இந்த மொபைல்ல எப்படி இருக்குது அப்படின்னா பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஓரளவு ஆவரேஜா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னும் நல்லா ஆப்டிமைஸ் பண்ணாங்க அப்படின்னா பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா 120 Hz அப்படிங்கும்போது பெரும்பாலும் 120 Hzலயே மொபைல் வந்து ஒர்க் ஆகுற மாதிரி இருக்கு. சோ நமக்கு யூசேஜுக்கு தகுந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா அந்த ரெஃப்ரெஷ் ரேட் வந்து அட்ஜஸ்ட் ஆச்சு அப்படின்னா இன்னும் பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அந்த விதத்துல Redmi வந்து இத ஆப்டிமைஸ் பண்றதுல கொஞ்சம் லாக் ஆகுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஃபைனலா இந்த மொபைலோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா இங்க 6+64 வந்து 16000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்றாங்க. 6+128 17000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்றாங்க. 8+128 19000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்றாங்க. இப்போ இந்த மொபைல்ல என்னலாம் நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டிங்கனா இங்க வந்து ஒரு சம மாசான டிஸ்ப்ளே இருக்குது. 120 Hz ரெஃப்ரெஷிங் ரேட்டோட சூப்பர் AMOLED டிஸ்ப்ளே ரொம்ப கம்மியான பிரைஸ்க்கு 30000 ரூபாய்க்கு மேல தான் மத்த பிராண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த விஷயத்தை 16000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு சூப்பரா கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். இங்க கேமராஸ் அப்படின்னு பாக்கும்போது அந்த 64 மெகாபிக்சல்ல நீங்க நல்ல லைட்டிங்ல எடுக்கும்போது போட்டோஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. மத்தபடி அல்ட்ரா வைட் ஷாட்ஸ் வந்து கொஞ்சம் டார்க்கா தெரியுது. போர்ட்ரைட் ஷாட்ஸ் வந்து அந்த அளவுக்கு எட்ஜ் டிடெக்ஷன் வந்து பெர்ஃபெக்ட்டா இல்ல. செல்ஃபி கேமராவும் ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுது. அடுத்து இங்க பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பாக்கும்போது ஹை கிராபிக்ஸ்ல ரொம்ப சூப்பரா ஹையர் எண்ட் கேம்ஸ் எல்லாமே விளையாட முடியுது. ஒரு சில நேரம் வந்து ஃப்ரேம் டிராப் இருக்குது. இங்க ஹீட்டிங் இஷ்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா மொபைல் வந்து லிட்டில் பிட் வார்ம் இருக்குது. மத்த விஷயங்கள் எல்லாம் இந்த மொபைல்ல பெர்ஃபெக்ட்டா ஒர்க் பண்ணாலும் ப்ராக்ஸிமிட்டி சென்சார் வந்து ஒரு சில நேரங்கள்ல பெர்ஃபெக்ட்டா ஒர்க் பண்ணல. அடுத்து இங்க பேட்டரியோட ஆப்டிமைசேஷன் அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா இல்ல அப்படின்னு சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஆப்டிமைஸ் பண்ணாங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ராஆர்டினரியான பேட்டரி பேக்கப் இருக்கும் இந்த மொபைல்ல. அதுல கண்டிப்பா எந்த ஒரு டவுட்மே கிடையாது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆவரேஜான பேட்டரி பேக்கப் தான் இருக்கு. ரொம்ப லோ ரொம்ப புவரான பேட்டரி பேக்கப் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓரளவு டீசென்ட்டான பேட்டரி பேக்கப் வந்து இந்த மொபைல்ல கிடைக்குது. ஏன்னா மத்த ஸ்பெக்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இது ஓரளவு ஓகே அப்படின்னு சொல்லலாம். சோ இதுதான் இந்த மொபைல்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ். இந்த மொபைல்ல நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எல்லா விதத்திலுமே இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு இந்த மொபைல்ல வந்து ஒர்த்தான ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. ஆன் பேப்பர் மட்டும் கிடையாது, அதே அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மொபைல்ல எல்லாமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. இந்த பிரைஸ் செக்மென்ட்ல இருக்கக்கூடிய மத்த மொபைல்ஸை கம்பேர் பண்ண அப்படின்னா பில் குவாலிட்டியா இருக்கட்டும், டிஸ்ப்ளேவா இருக்கட்டும், பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், கேமராவா இருக்கட்டும், இது எல்லாமே இந்த மொபைல்ல நல்லாவே பண்ணியிருக்காங்க. சோ அதனால இந்த மொபைலை நீங்க ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி இந்த மொபைலை அந்த 6+64 6+128 இந்த ரெண்டு வேரியன்ட்மே ட்ரை பண்ணலாம். 8+128 அப்படிங்கறத பெருசா ட்ரை பண்ண வேண்டாம். ஏன்னா 2GB ரேம்காக ஒரு 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போறதை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா 6+128ல என்ன பெர்ஃபார்மன்ஸ் இருக்கோ அதே தான் 8+128ல இருக்கும். பெரிய அளவுலலாம் டிஃபரன்ஸ் இருக்காது. அதே மாதிரி நீங்க Redmi Note 10 Pro Max ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த மொபைலை நான் பெருசா ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏற்கனவே நிறைய கம்பாரிசன் வீடியோல நான் சொல்லியிருக்கேன். Redmi Note 10 Pro Max வந்து வாங்காதீங்க, Redmi Note 10 Pro வாங்குங்க அப்படின்னு. அதுக்கு காரணம் என்ன? இந்த மொபைலுக்கும் அந்த மொபைலுக்கும் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான். இங்க 64 மெகாபிக்சல் அப்படிங்கிறதுக்கு பதிலா அங்க 108 மெகாபிக்சல் அப்படின்னு ஒரு சென்சார் கொடுத்திருப்பாங்க. மத்தபடி கிட்டத்தட்ட ரெண்டு மொபைலும் சேம் பெர்ஃபார்மன்ஸ், சேம் டிஸ்ப்ளே, சேம் பேட்டரி பேக்கப், சேம் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் எல்லா விதத்திலுமே ஒரு சேமான மொபைல் தான். சோ 64க்கு பதிலா 108 வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக 3000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு அந்த மொபைல் வாங்குறத ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அதனால தான் இவங்க ஃபிளாஷ் சேல்லே பாத்தீங்க அப்படின்னா Redmi Note 10 Pro Max வந்து கொஞ்சம் ஈஸியா கிடைக்கும். பட் Redmi Note 10 Pro வந்து கிடைக்காது. இத வந்து சேல் பண்ணாமலே அதோட சேலை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக இது ரொம்ப கம்மியா தான் சேல் பண்றாங்க. ஒரு சிலருக்கு மட்டும் தான் ரொம்ப ரேரா இந்த மொபைல் வந்து கிடைக்குது. சோ அந்த மாதிரி ஒரு ட்ரிக்கையும் Xiaomi வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க Redmi Note 10 Pro-வை வாங்க முயற்சி பண்ணுங்க. இல்ல இதை விட நான் வேற பிராண்ட்ல தான் சூஸ் பண்ண போறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா 20000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட் குள்ளேயே நம்ம நிறைய மொபைல்ஸ் வந்து அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணிருக்கோம். உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்மளுடைய சேனல்ல செக் பண்ணி பாருங்க.
இதை தவிர்த்து உங்களுக்கு Redmi Note 10 Pro பத்தி வேற ஏதாவது டீடைல்டான வீடியோ வேணுமா, டிஸ்ப்ளேக்கு தனியா வேணுமா, கேமராக்கு தனியா வேணுமா, பேட்டரிக்கு தனியா வேணுமா, இல்ல கேமிங்க்கு தனியா வேணுமா, இந்த மாதிரி தனித்தனியா ரிவ்யூ போடுறதுக்கு நான் தயாரா இருக்கேன். உங்களுக்கு என்ன மாதிரியான ரிவ்யூலாம் வேணும் அப்படிங்கறத மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. நிறைய கமெண்ட்ஸ் எதுக்கு வருதோ அதுக்குன்னு நான் டெடிகேட்டட் வீடியோ பண்ண முயற்சி பண்றேன். சோ இந்த Redmi Note 10 Pro பத்தின என்னோட ஹானஸ்ட் ஒபினியன் எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்ணிட்டேன். சோ இந்த Redmi Note 10 Pro மொபைல் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய ஒபினியன் என்ன அப்படிங்கறத மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய லேட்டஸ்டான இன்ட்ரஸ்டிங்கான மொபைல்ஸ் உடைய அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ இதெல்லாம் டீடைலா பார்த்து தெரிஞ்சுக்க டெக் படிஸை எல்லா சோஷியல் மீடியால ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா சோஷியல் மீடியாவோட லிங்க் இருக்கு. அது மட்டும் இல்லாம லேட்டஸ்ட் அப்டேட் இன்னும் ஃபாஸ்டா தெரிஞ்சுக்க நம்முடைய டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்கு. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல சந்திக்கிறேன். பை.